விழிக்கும் போது உலகத்தின் விளிம்பில் இருந்தால் எப்படி இருக்கும்? சுற்றி மக்கள் கூட்டம் இல்லை, வாகனங்களின் இரைச்சல் இல்லை. பயமுறுத்தும் கருமையான மலைமுகடுகள், முடிவில்லாத பெருங்கடல் மட்டுமே. அந்த இடம் உங்களுக்கு ஒரு அழகான கனவு போல் தோன்றுகிறதா, அல்லது தனிமையை பார்த்து சற்று பயமாக இருக்கிறதா? நார்வே, ஐஸ்லாந்து மற்றும் ஸ்காட்லாந்து நாடுகளுக்கு இடையே வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் யாருக்கும் அதிகம் தெரியாத ஒரு ரகசிய உலகம் இருக்கிறது. இங்கே மனிதர்களை விட செம்மறியாடுகளின் எண்ணிக்கையே அதிகம். காலையில் அலுவலகம் செல்ல வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் கடலுக்கு அடியில் உள்ள சுரங்கப்பாதைகள் வழியாக பயணிக்க வேண்டும். உங்கள் கையில் இருக்கும் காப்பி ஆறும் முன்பே மழை, பனிமூட்டம், வெயில் என 3 வகையான வானிலைகள் உங்களை வரவேற்கும். இங்கே போக்குவரத்து சிக்னல்கள் பெரும்பாலும் இருக்காது. துரித உணவு கலாச்சாரம் அறவே காணப்படாது. ஒரு காலத்தில் வெளி உலகத்திற்கு தடையாக இருந்த பெருங்கடல் இப்போது அந்த தீவுவாசிகளுக்கு வாழ்வாதாரமாக மாறியுள்ளது. எங்கு பார்த்தாலும் கடலே காணப்படுகின்ற அந்த பகுதியின் பெயர் ஃபெரோ தீவுகள். 18 எரிமலை தீவுகளின் கூட்டமைப்பே இந்த ஃபெரோ தீவுகள். உலக வரைபடத்தில் பார்த்தால் இவை பெருங்கடலில் சிறு சிறு புள்ளிகளாகத் தெரியும். ஆனால் அருகில் சென்று பார்த்தால் வேறு கிரகத்தில் காலடி எடுத்து வைத்தாற்போல் ஒரு உணர்வு ஏற்படும். இது ஒரு சுதந்திர நாடு அல்ல, டென்மார்க் ராஜ்யத்தின் ஒரு பகுதியான தன்னாட்சி பெற்ற பகுதி. இவர்களுக்கு சொந்தமான மொழி, சொந்தக் கொடி, அதேபோல் 1000க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பழமையான நீண்ட வரலாற்றைக் கொண்ட சொந்த நாடாளுமன்றமும் உள்ளது. இங்கிருக்கும் புவியியல் சூழல்கள் மிகவும் விசித்திரமாக இருக்கும். பசுமையான உயர்ந்த மலைகள் திடீரென கருமையான ஆழமான கடல் பாறைகளில் கலந்துவிடும். புற்களால் மூடப்பட்ட கூரைகளைக் கொண்ட சிறு சிறு வீடுகள் அழகாக காட்சியளிக்கும். நீங்கள் இந்த தீவுகளில் எங்கு இருந்தாலும் சரி, கடலில் இருந்து வெறும் 3 மைல் அல்லது 5 கிலோமீட்டர் தூரத்திற்குள் தான் இருப்பீர்கள். கடல் அலைகளின் ஓசை ஒவ்வொரு கணமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். நாடு முழுவதும் உள்ள மொத்த மக்கள் தொகையே வெறும் 54,000 பேர்தான். ஒரே ஒரு முக்கிய விமான நிலையம், ஒரே ஒரு பல்கலைக்கழகம், சில மருத்துவமனைகள், ஒரு தேசிய ஒளிபரப்பு மையம் மட்டுமே இங்கு உள்ளன. இவர்களுக்கென்று சொந்தமாக இராணுவம் ஏதும் இல்லை. தலைநகரான டோர்ஷாவன் நகரத்திலேயே பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். அப்படி இருந்தும் அது ஒரு நெரிசலான நகரமாக இல்லாமல் அமைதியான ஒரு சிறிய துறைமுக பட்டணம் போலவே தோன்றும். இந்த தீவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இங்குள்ள மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஃபெரோ மக்கள் கடல், பயங்கரமான காற்று மற்றும் 1000 ஆண்டு கால தனிமையிலிருந்து உருவானவர்கள். அவர்கள் மிகவும் நடைமுறையாக சிந்திப்பார்கள், சுதந்திரமாக வாழ்வார்கள், தங்கள் மரபுகளை உயிராக நேசிப்பார்கள். வெளியே சற்று கம்பீரமாக தெரிந்தாலும் ஒருமுறை அவர்களுடன் பழகிவிட்டால் அவர்களைப் போன்ற அன்பானவர்களை எங்கும் காண முடியாது. ஒரு ஃபெரோ நபர் வானிலையை பற்றி பேசும்போது தவிர வேறு எப்போதுமே தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டார் என்ற பழமொழி இங்கு ஆழமாக வேரூன்றியுள்ளது. நவீன நகரங்களில் காணப்படும் மன அழுத்தம் இங்கு துளியும் காணப்படாது. ஏனென்றால் கடலையோ பனிமூட்டத்தையோ அல்லது காலத்தையோ நாம் அவசரப்படுத்த முடியாது என்பதை இயற்கையே அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கிறது. தங்கள் அடையாளத்தின் மீது ஃபெரோ மக்களுக்கு இருக்கும் பெருமை அவர்கள் அணியும் உடைகளிலேயே தெரியும். ஜூலை 28, 29 தேதிகளில் வரும் தேசிய பண்டிகையான ஓலாவ் சோகா சமயத்தில் அப்பகுதி முழுவதும் திருவிழா கோலம் பூண்டிருக்கும். அப்போது சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் தங்களின் பாரம்பரியமான கம்பளி உடைகள், கையால் செய்யப்பட்ட வெள்ளி ஆபரணங்களை அணிவார்கள். இது சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக செய்யப்படும் காட்சி அல்ல, தங்களின் கலாச்சாரத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் ஒரு முயற்சி. அவர்களின் கொண்டாட்டங்களும் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். 700 ஆண்டுகால வரலாற்றைக் கொண்ட செயின்ட் டான்ஸ் என்ற நடனம் இங்கு சிறப்பு வாய்ந்தது. எந்தவொரு இசை கருவிகளும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான மக்கள் ஒருவரையொருவர் கைகோர்த்து வட்டமாகச் சுற்றி கொண்டு சத்தமாக பாட்டு பாடுவார்கள். மற்ற ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் நவீனத்தை நோக்கி ஓடும்போது இவர்கள் மட்டும் தனிமையின் காரணமாக தங்களின் பழைய மரபுகளை உயிருக்கு நிகராக பாதுகாத்து வருகிறார்கள். இந்த தீவுகளின் தனிமை அவர்களின் மொழியிலும் தெளிவாக ஒலிக்கிறது. இவர்களின் தாய்மொழி ஃப்ரோயீஸ். இது பழங்கால வைக்கிங்குகள் பேசிய பழைய நார்ஸ் மொழியிலிருந்து உருவானது. உலகம் முழுவதும் வெறும் 70,000 பேர் மட்டுமே இந்த மொழியை பேசுகிறார்கள். கூகுள் போன்ற மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களின் மொழியை அங்கீகரிக்காத போது அவர்கள் ஏமாற்றமடையவில்லை.
யாராவது உதவி செய்வார்கள் என்று காத்திருக்கவும் இல்லை. ஃபரோ ஐலாண்டர்ஸ் டிரான்ஸ்லேட் என்ற ஒரு புதுமையான திட்டத்தின் மூலம் உள்ளூர் மக்களே நேரடியாக களத்தில் இறங்கினார்கள். 180க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து வந்த கோரிக்கைகளுக்கு சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வார்த்தைகளை வீடியோக்கள் மூலம் நேரலையில் மொழிபெயர்த்து உலகத்திற்கு வழங்கினார்கள். இந்த திட்டத்தில் 10 பேர் உள்ளூர் மக்கள் பங்கேற்றது சிறப்பம்சமாகும். அவர்களின் விடாமுயற்சியை பார்த்து முடிவில் கூகுள் நிறுவனமும் இறங்கி வந்து அவர்களின் மொழியை கூகுள் டிரான்ஸ்லேட்டில் சேர்த்தது. முற்றிலுமாக அழிந்து போக அனைத்து வாய்ப்புகளும் இருந்த போதிலும் தங்களின் மொழியை அவர்களே சொந்தமாக தங்கள் கைகளால் இணைய உலகத்திற்கு கொண்டு சென்றார்கள். இந்த புவியியல் தனிமையால் இங்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்துள்ளது. அது அவர்களை தனிமைப்படுத்தவில்லை, மாறாக ஒருவருக்கொருவர் மேலும் நெருக்கமாக்கியுள்ளது. இங்குள்ள ஊர்கள் எவ்வளவு சிறியவை என்றால் ஒருவரின் பெயர் மற்றொருவருக்கு தெளிவாக தெரியும். ஏதாவது ஒரு குடும்பத்திற்கு கஷ்டம் வந்தால் யாரையும் கேட்காமலேயே ஊரே வந்து உதவி செய்யும். இது எவ்வளவு பாதுகாப்பான இடம் என்றால் நாடு முழுவதும் உள்ள ஒரே ஒரு சிறைச்சாலையில் இருப்பது வெறும் 12 கைதிகள் மட்டுமே. அவர்களும் சிறு சிறு தவறுகள் செய்தவர்கள்தான். யாராவது தீவிரமான குற்றங்கள் செய்தால் அவர்களை டென்மார்க் சிறைக்கு அனுப்பிவிடுவார்கள். இருப்பினும் இந்த நீண்ட தனிமையால் இப்போது அவர்கள் சற்றும் புறக்கணிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து சேர்ந்திருக்கிறது. அது என்னவென்றால் இங்கு பெண்களின் எண்ணிக்கை அபாயகரமான அளவில் குறைந்து வருகிறது. நாடு முழுவதும் ஆண்களை விட பெண்கள் சுமார் 2000 பேர் குறைவாக உள்ளனர். நாட்டின் பிரதமரே இதை பாலின பற்றாக்குறை என்று வர்ணித்துள்ளார். மேற்படிப்புக்காகவும் நல்ல வேலைவாய்ப்புக்காகவும் ஒஸ்லோ, லண்டன் போன்ற பெருநகரங்களுக்கு செல்லும் இளம் பெண்கள் மீண்டும் இந்த சிறிய தீவுகளுக்கு திரும்பி வருவதில்லை. இதனால் இங்குள்ள இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கை துணைக்காக நேராக தென்கிழக்காசிய நாடுகளை நோக்கி பார்க்கிறார்கள். 2000ஆம் ஆண்டில் வெறும் 30 ஆசிய பெண்கள் இங்கு இருந்த நிலையில் இப்போது அந்த எண்ணிக்கை 300ஐ தாண்டியுள்ளது. முக்கியமாக தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் நாடுகளில் இருந்து வந்த இவர்கள் இணையம் மூலம் இங்குள்ள இளைஞர்களை அறிமுகம் செய்து திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் அரசாங்கத்தின் இலவச வகுப்புகள் மூலம் உள்ளூர் மொழியை கற்றுக்கொண்டு இந்த சிறிய சமூகத்தில் ஓர் அங்கமாகவே மாறிவிட்டார்கள். இது வெறும் இடப்பெயர்வு அல்ல, அழிந்து கொண்டிருக்கும் ஒரு சமூகத்திற்கு அவர்கள் கொடுக்கும் புதிய உயிர். காலநிலையுடன் போராடி வாழ்வதற்காக இங்குள்ள மக்கள் கட்டியுள்ள வீடுகள் உலகத்திலேயே மிகவும் சிறப்பானவை. இங்குள்ள வீடுகளின் கூரைகளில் பச்சை புற்கள் வளர்ந்திருக்கும். இதை பார்த்து சுற்றுலா பயணிகள் ஏதோ அழகுக்காக அமைத்திருக்கிறார்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் இதற்கு பின்னால் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய வைக்கிங்குகளின் புத்திசாலித்தனம் மறைந்துள்ளது. நீண்ட குளிர்காலத்தில் கதகதப்பிற்காகவும் அட்லாண்டிக் கடலில் இருந்து வரும் பயங்கரமான காற்றை தாங்குவதற்காகவும் மண் மற்றும் புற்களால் இந்த கூரைகளை மிகவும் தடிமனாக அமைக்கிறார்கள். தூரத்தில் இருந்து பார்த்தால் இந்த வீடுகள் மலைகளோடு கலந்துவிட்டது போல் காட்சியளிக்கும். கிர்க்யூபோர் என்ற கிராமத்தில் உள்ள கிர்க்யூபோர் கார்டூர் என்ற மர வீடு இந்த தீவுகளின் பழமையான வரலாற்றிற்கு வாழும் சாட்சியாகும். 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அந்த வீடு உலகத்திலேயே இப்போதும் மனிதர்கள் வாழ்ந்து வரும் மிக பழமையான மர வீடாக பெயர் பெற்றுள்ளது. நார்வேயிலிருந்து கடல் வழியாக அடித்து வரப்பட்ட மரங்களைக் கொண்டு அதை கட்டியதாகச் சொல்கிறார்கள். மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் 1550ஆம் ஆண்டிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 17 தலைமுறையினர் அந்த வீட்டிலேயே வாழ்ந்து வருகிறார்கள். ஐரோப்பாவில் சாம்ராஜ்யங்கள் தோன்றி அழிந்தாலும் ஒரு குடும்பம் மட்டும் இந்த கடல் பாறையின் மீது தங்களின் இருப்பை அப்படியே நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு அடையாளம் இருக்கும். ஆனால் ஃப்ரோ தீவுகளில் மட்டும் அந்த அதிகாரம் செம்மறி ஆடுகளின் கைகளில் உள்ளது. 54,000 மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் 70,000 செம்மறி ஆடுகள் உள்ளன. ஃபரோ என்றால் பழைய நார்ஸ் மொழியில் செம்மறி ஆடுகளின் தீவுகள் என்று அர்த்தம். இவை வேலிகளுக்குப் பின்னால் கைதிகளாக இருப்பதில்லை. மலைகளின் மீது, பள்ளத்தாக்குகளில், சாலைகளில், சுரங்கப்பாதைகளில் எங்கு பார்த்தாலும் சுதந்திரமாகச் சுற்றிக் கொண்டிருக்கும். இங்கு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது என்றால் அதற்கு காரணம் கார்கள் அல்ல, குறுக்கே வந்த செம்மறி ஆட்டுக் மந்தைகள்தான். எவ்வளவு தாமதமானாலும் யாரும் ஹாரன் அடிக்க மாட்டார்கள். அமைதியாக அவை வழிவிடும் வரை காத்திருப்பார்கள். இந்த பழக்கம் ஃப்ரோ மக்களின் பொறுமையை பிரதிபலிக்கிறது. 1000 ஆண்டுகளாக கடுமையான குளிர்காலத்தில் இந்த செம்மறி ஆடுகளே அவர்களுக்கு உணவும் கம்பளியும் கொடுத்து உயிரை காப்பாற்றின. அந்த நன்றியை அவர்கள் இன்றும் மறக்கவில்லை.
திறந்த வெளியில் மேயும் இந்த செம்மறி ஆடுகள் எப்போதாவது வீடுகளின் கூரை மீது ஏறி புல் மேய்வது இங்கு மிகவும் சாதாரணமான விஷயம். 2 தீவுகளுக்கு இடையே பயணிக்க வேண்டும் என்றால் பொதுவாக படகுகள் அல்லது ஃபெர்ரிகளைத்தான் நம்பியிருக்க வேண்டும். வானிலை சாதகமாகும் வரை பல மணி நேரம் துறைமுகங்களில் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பால் சலிப்படைந்த ஃபரோ மக்கள் கடலை கடப்பதற்கு பதிலாக அதன் அடியிலேயே வழியை தேடிக்கொண்டார்கள். இந்த சிறிய நாடு அதிரடியாக 23 பிரம்மாண்டமான சுரங்கப்பாதைகளை கட்டியுள்ளது. அதில் 4 கடலுக்கு அடியில் உள்ளன. இவை அனைத்தையும் சேர்த்தால் 30 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட நீளமான நெடுஞ்சாலை அட்லாண்டிக் கடலுக்கு அடியில் கட்டப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டின் இறுதியில் திறக்கப்பட்ட எஸ்டராய் சுரங்கப்பாதை ஒரு பொறியியல் அற்புதம். கடல் மட்டத்திற்கு சுமார் 187 மீட்டர், அதாவது 613 அடி ஆழத்தில் இதை கட்டியுள்ளார்கள். உலகத்திலேயே கடலுக்கு அடியில் கட்டப்பட்ட முதல் ரவுண்டானா இங்குதான் உள்ளது. இங்கு சுங்கச்சாவடிகள் கிடையாது. கேமராக்கள் தானாகவே நம்பர் பிளேட்டை ஸ்கேன் செய்து கொள்ளும். இயற்கை தங்களை பிரித்தாலும் இவர்கள் தங்கள் மன உறுதியால் கடலையே பிளந்து கொண்டு மீண்டும் ஒன்றிணைந்துள்ளார்கள். ஆனால் இங்கு எவ்வளவு பெரிய பொறியாளராலும் வெல்ல முடியாத ஒரு தடை இருக்கிறது. அதுதான் இங்குள்ள வானிலை. உங்களுக்கு இங்குள்ள வானிலை பிடிக்கவில்லை என்றால் ஒரு 5 நிமிடம் காத்திருங்கள், அது மாறிவிடும் என்று உள்ளூர் மக்கள் வேடிக்கையாகச் சொல்வார்கள். அது 100க்கு 100 உண்மை. நீங்கள் காலையில் தெளிவான நீல வானத்தை பார்த்துவிட்டு புறப்பட்டால் வழியில் பயங்கரமான மழையில் நனைய நேரிடலாம். அடுத்த கணமே அடர்ந்த பனிமூட்டம் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம். மதியத்திற்கு மீண்டும் வெயில் வரலாம். ஒரே நாளில் 4 பருவ காலங்களையும் பார்க்கும் அற்புதம் இங்கு மட்டுமே சாத்தியம். கோடை காலத்தில் சுமார் 20 மணி நேரம் வெளிச்சம் இருக்கும். தீவிரமான குளிர்காலத்திலோ சில மணி நேரங்கள் மட்டுமே பகலாக இருக்கும். இங்கு எப்போதும் பயங்கரமான காற்று வீசிக்கொண்டே இருக்கும் என்பதால் எங்கும் ஒரு மரம் கூட வளராது. அப்படியென்றால் சமைப்பதற்கும் குளிர்காய்வதற்கும் மரம் இல்லாத போது 1000 ஆண்டுகள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? விடை பூமியிலேயே கிடைத்தது. பூமியில் கிடைக்கும் பீட் எனப்படும் காய்ந்த மண்கட்டிகளை வெட்டி அவற்றை 1 வருடம் காய வைத்து எரிபொருளாக பயன்படுத்தினார்கள். அதேபோல் கடல் நீரோட்டங்கள் மூலம் அமெரிக்கா, சைபீரியா கடற்கரைகளில் இருந்து அடித்து வரப்படும் மரக்கட்டைகளை எடுத்து பயன்படுத்தினார்கள். வளங்களின் பற்றாக்குறையே இங்குள்ள மக்களுக்கு வாழும் வழியை கற்றுக் கொடுத்தது. வெளி உலகத்தில் கிடைக்கும் பீட்சாக்கள், சாலட்டுகள் இங்கு கிடைக்காது. உணவை பொறுத்தவரை இவர்களின் கலாச்சாரம் முற்றிலும் மாறுபட்டது. ரெஸ்ட் கியோட் எனப்படும் புளிக்க வைக்கப்பட்ட செம்மறி ஆட்டு இறைச்சி இங்குள்ள முக்கிய உணவு. மர அறைகளில் பல மாதங்கள் தொங்கவிட்டு குளிர்ந்த கடல் காற்றில் அதை காய வைப்பார்கள். முதலில் சாப்பிடும்போது அதன் சுவை சற்று கடினமாக தோன்றினாலும் உள்ளூர் மக்கள் அதை மிகவும் விருப்பத்தோடும் பெருமையோடும் சாப்பிடுவார்கள். இனி இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் முழுவதுமே கடல்தான். மிகவும் சுத்தமான அட்லாண்டிக் சால்மன் மீன்கள், காய வைக்கப்பட்ட அல்லது புகையூட்டப்பட்ட காட் மீன்கள்தான் இவர்களின் அன்றாட உணவு. குளிர்ந்த நீரில் மெதுவாக வளரும் மீன்கள் என்பதால் இங்குள்ள கடல் உணவு மிகவும் சுவையாக இருக்கும். இருப்பினும் இந்த உணவு பழக்கங்களில் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு சடங்கும் உள்ளது. அதன் பெயர்தான் கிரிண்டா டிராப், அதாவது திமிங்கில வேட்டை. வருடத்தில் சில முறை இங்குள்ள கடல் நீர் சிவப்பாக மாறும். பைலட் திமிங்கிலங்களின் கூட்டங்கள் அந்த கடற்கரைக்கு வரும்போது உள்ளூர் மக்கள் அனைவரும் சேர்ந்து அவற்றை வேட்டையாடுவார்கள். அந்த இறைச்சியை விற்க மாட்டார்கள். ஊரில் உள்ள குடும்பங்கள் அனைத்தும் இலவசமாக பகிர்ந்து கொள்ளும். 1000 ஆண்டுகளாக கடுமையான குளிர்காலத்தில் அவர்கள் உயிருடன் இருப்பதற்கு இந்த இறைச்சிதான் அடிப்படை. அது அவர்களின் கலாச்சாரம், வாழ்க்கை போராட்டம். ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஒரே நாளில் 1400 டால்பின்களை அவர்கள் வேட்டையாடிய காட்சிகள் உலகெங்கிலும் கடுமையான விமர்சனங்களுக்கு வழிவகுத்தன. வெளி உலகம் மட்டுமின்றி 70% உள்ளூர் ஃபரோ மக்களும் இந்த கூட்டு வேட்டையை எதிர்த்தார்கள். அது மட்டுமின்றி 2008ஆம் ஆண்டிலேயே அந்த இறைச்சியில் பாதரசம் போன்ற அபாயகரமான ரசாயனங்கள் இருப்பதாகவும், கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது மிகவும் ஆபத்தானது என்றும் உள்ளூர் மருத்துவர்கள் எச்சரித்தார்கள். ஒரு காலத்தில் எந்த உணவு அவர்களை உயிர் வாழச் செய்ததோ அதே உணவு இப்போது அவர்களின் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தாக மாறியுள்ளது. வாழ்வதற்கு பிற வழிகள் இருக்கும் இந்த நவீன காலத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான இந்த சடங்கை கைவிடுவதா வேண்டாமா என்ற போராட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள்.
கடைசியாக நம்மை சிந்திக்க வைக்கும் மிகப்பெரிய கேள்வி ஒன்றுதான். உலகம் முழுவதும் வெறும் ஒரு விமான பயண தூரத்தில் இருக்கும்போது இந்த 54,000 பேர் தங்களின் தீவுகளை விட்டு ஏன் வெளியேறவில்லை? அதற்கான பதில் அவர்களின் வங்கி இருப்பில் இல்லை, அவர்களின் மனங்களில் உள்ளது. அந்த பதில், இது என் மண், இது என் மனிதர்களின் உலகம் என்ற ஆழமான பந்தம். ஓடும் வாழ்க்கை இல்லாமல் அமைதியான வாழ்க்கை, பயமில்லாமல் குழந்தைகள் சுதந்திரமாக விளையாடும் வீதிகள், ஊரில் ஒவ்வொருவரின் பெயரும் மற்றொருவருக்கு தெரிந்திருக்கும் ஆத்மார்த்தமான உறவு, இவைதான் அவர்களை அங்கே நிலைநிறுத்துகின்றன. இங்கு பிறப்பு விகிதமும் ஐரோப்பாவிலேயே மிக அதிகம். ஒரு பெண்ணுக்கு சராசரியாக 2.5 குழந்தைகள் என்ற பிறப்பு விகிதம் உள்ளது. படிப்புக்காக வெளிநாடுகளுக்குச் சென்ற இளைஞர்களும் மீண்டும் தங்கள் கூட்டிற்கே திரும்பி வருகிறார்கள். டென்மார்க்கோடு ஒப்பிடும்போது இது மிகவும் நிலையான சமூகம். இங்குள்ள நீண்ட, இருள் சூழ்ந்த குளிர்காலங்களை தாங்கிக் கொள்வது அனைவருக்கும் சாத்தியமில்லாமல் போகலாம். ஆனால் வெளி உலகத்தில் காணாமல் போன மனிதனுக்கு மனிதன் இடையேயான பந்தம் இங்கு ஆழமாக வேரூன்றியுள்ளது. அவர்கள் உலகத்தை விட்டு தள்ளி மாட்டிக்கொள்ளவில்லை, அந்த தனிமையை அவர்களே விரும்பி தேர்ந்தெடுத்துள்ளார்கள். ஒரு காலத்தில் இந்த தீவுகளை உலகத்திலிருந்து பிரித்த கடலே இப்போது அவர்களுக்கு பயண வழியாக, உணவாக, என்றென்றும் விட்டு பிரிய முடியாத ஒரு அழகான பந்தமாக மாறியுள்ளது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை ஒன்று இருக்கிறது. அனைவருக்கும் அனைவரையும் தெரிந்திருக்கும் ஒரு சிறிய ஊர் இருப்பது ஒருவேளை விசித்திரமில்லை. பக்கத்து வீட்டில் யார் வசிக்கிறார்கள் என்று கூட தெரியாத ஒரு தனிமையான சமூகத்தை நாம் உருவாக்கிக் கொண்டிருப்பதுதான் உண்மையான விசித்திரம். ஒருவேளை ஃபெரோ தீவுகளின் மக்கள் உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கலாம்.